வணக்கம். விஜய் மாநாடு நடத்தின பிறகு பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ கும்பலெல்லாம் அவர் எதிர்பார்க்கவே இல்ல. "அப்பா! செம்ம கும்பல்ப்பா!" அப்படிங்கிற மாரி அவர் அந்த மாநாட்டில உட்காந்துருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அவர் கண்ல வந்து ஒரு பெருமிதம் தெரிஞ்சுது. "எனக்கு இவ்வளோ பேரா? இவ்வளோ ரசிகர்களா?" அப்படிங்கிற மாரி. அதிலும் குறிப்பா இளைஞர்கள், அதிக அளவுல இளைஞர்கள். அதனால பார்த்தீங்கன்னா, இந்த மாநாடு நடந்து முடிஞ்சோனே பார்த்தீங்கன்னா, புஸ்லி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அப்புறமா அருண்ராஜ், ஜான் ஆரோக்கியசாமி எல்லாத்தையுமே கட்டி புடிச்சு, "சூப்பர்" அப்படிங்கிற மாரி, "சூப்பர்" அப்படிங்கிற மாரிலாம் செஞ்சுட்டு ரொம்ப சந்தோஷத்துல இருந்தாரு. அவர் வந்து தொடர்ந்து வந்து அந்த மாநாட்டில பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னாரு. "நான் யாரோட கூட்டணி வைக்க போறேன்? எதுக்காக கூட்டணி வைக்க போறோம்? யாரு நம்ம கூட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க?" அப்படிங்கிறத இது சஸ்பென்ஸாவே தொடரட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு. யார்ரா விஜய் கூட கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தாங்க. எல்லாமே அதிமுகவில் யாருமே பெருசா கூட்டணி இல்ல. பாஜக மட்டும் தான் இருக்கு. அதனால பேசுறதுக்கு வாய்ப்பு இல்ல. 2வது அதிமுக தொண்டர்கள கவர்ற மாரி ஒரு பேசிட்டாரு. 2வது தேமுதிகவ என் அண்ணன் அப்படிங்கிற மாரி பேசினாரு. அதனால வந்து எம்ஜிஆரையும், புரட்சி தலைவரையும், புரட்சி கலைஞரையும் பெருமையா பேசினாரு. இதுவே அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சங்கடமா போச்சு. அதிமுக ஓட்டுகள் எல்லாத்தையும் கவர் பண்றதுக்கு எப்படியெல்லாம் நடிக்கிறான் பாரியா அப்படிங்கிற மாரி அவங்க அப்பையிலேருந்தே விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா விஜயை பொறுத்தவரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, கூட்டணி யாரோட வச்சிருக்கிறாங்க, கூட்டணி தொடர்பா விஜயோட யார் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே மர்மமா வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா காங்கிரஸ் பேசிட்டு இருக்குது அப்படிங்கிற மாரி இப்போ வந்து ஒரு செய்தி வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து விஜய் வந்து இந்த மாநாடு நடத்துறதுக்கு முன்னாடியே அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, அ தமிழ்நாடு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஸ் சோடாங்கர் அப்படிங்கிறவர் வந்து 2 நாளைக்கு முன்னாடி விஜய் மாநாடு நடத்துறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சி தமிழ்நாடு, புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளோட ஒரு ஆலோசனை நடத்தியிருக்கிறார். அந்த ஆலோசனையில் பெரும்பான்மை பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏன் வந்து தொடர்ந்து திமுகவோட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. திமுகவோட இருந்தால் திமுக வந்து நமக்கு குறைஞ்சபட்ச தொகுதிகளை தான் கொடுப்பாங்க. நம்ம என்னைக்கு வந்து ஒரு ஆளும் தரப்பாக உட்கார்றது அது வந்து சாத்தியப்படுமா? இன்றைக்கி தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு 17 எம்எல்ஏக்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 1989 வந்து காங்கிரஸ் வந்து தனிச்சு தான் போட்டி போட்டோம் தமிழ்நாட்டில். கிட்டத்தட்ட ஒரு 26 தொகுதிகளில் நம்ம ஜெயிக்க முடிஞ்சது. எப்போ? 1989. 89ல் காங்கிரஸ் இருந்ததுக்கும் இன்றைக்கி காங்கிரஸ் இருக்கிற நிலைமைக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது. தனிச்செல்லாம் போட்டி போட முடியாது. தனித்து போட்டி போட்டாலும் ஜெயிக்கிறது கஷ்டம். காங்கிரஸுக்குன்னு பெரும்பான்மையான வாக்குகள் இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை. அதெல்லாம் எல்லாமே அழிச்சிட்டாங்க. எல்லாம் முடிஞ்சு சோழியை முடிச்சிட்டாங்க. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஒரு 500லேருந்து ஒரு 1000 இருப்பாங்க, அவ்வளோதான். இதை வச்சு ஒரு வெற்றி பெற முடியுமா அப்படின்னா வெற்றி பெற முடியாது. ஆனால் இன்றைக்கி ஒரு 17 எம்எல்ஏக்கள் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் திமுக தான். திமுகவோட ஓட்டு தான். திமுக அவங்கள ஜெயிக்க வைக்கிறதுக்கு மெனக்கட்டுறது தான். இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம திமுகவோட வந்து அதிகமாக எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கவே முடியாது. அந்த எதிர்பார்ப்பே இல்லை. இப்போ எதிர்பார்த்தோம்னா திமுக கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஒரு தேசிய கட்சியோட நம்ம கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் திமுக வந்து காங்கிரஸுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. 2வது காங்கிரஸ் இருந்தால் தான் சிறுபான்மை ஓட்டு திமுகவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் நம்புகிறாங்க. திமுக அதை பற்றி பெருசாக நம்பவே இல்லை. சிறுபான்மை ஓட்டு திமுகவுக்கும் இருக்குப்பா, உங்களுக்கு மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. உங்களை நம்பி தான் வந்து எங்களுக்கு ஓட்டு போடுறாங்கன்னு நினைக்காதீங்க. எங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு ஏற்கனவே செல்வ பெருந்தகை பேசிகிட்டு இருந்தார். அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. ஆனால் விஜய் வந்து ஆட்சி அதிகாரத்தில் நான் பங்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிரிஸ் சோடாங்கர் இருக்காருல்ல, அவர் வந்து பேசும்போது என்ன செஞ்சார், நம்ம தனியாக நின்றபோது ஒரு 17 தொகுதி ஜெயித்தோம், ஞாபகம் இருக்கா? 26 தொகுதி ஜெயித்தோம். அந்த தொகுதிகள் எந்தெந்த தொகுதி அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் எடுங்க. 2வது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு 17 தொகுதி ஜெயிச்சிருக்கோம். இதையும் லிஸ்ட் எடுங்க. இந்த தொகுதிகளெலாம் நம்ம கவனம் செலுத்துங்க. இதை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 100 தொகுதிகளில் நம்ம போட்டி போடுற மாதிரி தொகுதிகளை கரெக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்னடா இது, இவர் பாட்டுக்கு தமிழக மேலிட பொறுப்பாளர் இவர் வந்து கிரிஸ் சோடாங்கர் வந்து இப்படி சொல்கிறாரே அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸில் இருக்கிற நிர்வாகிகளுக்கு அதிர்ச்சி. ஆனால் இது வந்து பேச்சுவார்த்தை மேலிடத்தோட பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேகா சைடு இவங்க பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 தொகுதிகளை நாங்கள் உங்களுக்கு தர தயாராக இருக்கோம். தாவேகா தரப்பு வந்து காங்கிரஸுக்கு 70 தொகுதி தரேன்னு சொல்லிட்டாங்க. துணை முதலமைச்சர் பதவியும் தரேன்ட்டாங்க. அதனால தான் செல்வ பெருந்தகைக்கு போட்டிருந்தாங்க தெரியுமா, வருங்கால துணை முதலமைச்சர் அவர்களே அப்படின்னு போஸ்டெல்லாம் அடித்து ஓட்டியிருந்தாங்க. இந்த காரணம் தான். இவங்க என்ன செஞ்சுருக்காங்க,
நம்ம இவர் இருக்கிறார்ல புதுச்சேரியில் ரங்கசாமி, அவர் மூலமாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஓரளவுக்கு செட்ரைட் ஆயிடுச்சு. தாவேகாவோட வந்து காங்கிரஸ் வந்து கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை முடிச்சுட்டாங்க. அதை தான் விஜய் வந்து மாநாட்டில் நாங்கள் கூட்டணி தொடர்பானது சஸ்பென்ஸாகவே தொடரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். அதில் வந்து என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா, திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வந்து நல்லா தான் போயிட்டுருக்கு, நல்லா தான், பிரச்சனை இல்லாமல் போகுது, எந்த விதமான பஞ்சாயத்துமே இல்லை. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் எதுக்காக இவங்க திமுக கூட்டணியை விட்டு போகணும்? ஏன்னா இது வெற்றி பெறக்கூடிய கூட்டணி. இந்த கூட்டணியை உடைக்கிறதுல வந்து எடப்பாடி பழனிசாமி தோல்வி அடைஞ்சாலும் விஜய் ஓரளவுக்கு சக்ஸஸ் பண்ணியிருக்கார். திமுக கூட்டணியில் காங்கிரஸை மெயினாக வெளியே கொண்டு வர்றார். காங்கிரஸ் வெளியே வந்துச்சு அப்படின்னா விசிகாவும் வெளியே வந்துடும், கம்யூனிஸ்ட்டும் வெளியே வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தாவேகாவுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இப்படி வந்து ஒரு வலுவான ஒரு பலமான ஒரு கூட்டணியை உருவாக்குவோம், திமுக தான் நம்மளுடைய முதல் எதிரி அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இவ்வளோ நாள் திமுக வெற்றிக்கு பாடுபட்டவங்க திமுக எதிரி அப்படின்னு சொல்கிறக்கூடிய ஒரு கட்சியோட கூட்டணி வைப்பாங்க அப்படின்னா அவங்களுடைய இமேஜ் என்னாகும்? இவ்வளோ நாள் நீங்கள் திமுக கூட்டணியில் இருந்தீங்க, திமுகவை உழைச்சிங்க, உங்களுக்காகவும் திமுக உழைச்சிது, அந்த ஒரு நன்றி விசுவாசம் இல்லாமல் நீங்கள் வரீங்களே அப்படின்னு சொல்லி மக்கள் ஒரு பார்வை பார்ப்பாங்கள்ல. அப்படி ஒரு பார்வை பார்த்தாங்கன்னா நம்ம தாவேகா சைடு போனால் கூட நம்மளை வந்து ஜெயிக்க விடாமல் செஞ்சுறதுக்கு மக்களுக்கு அந்த எண்ணம் வந்துருச்சுன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு பயமும் வந்து இருக்குது. ஆனால் வந்து திமுக வந்து அவங்க கேட்குற அளவுக்கு கொடுக்க முடியாது. கூட்டணி கட்சி அப்படின்னா எல்லா கட்சிகளுக்குமே ஒரு கட்சிக்கு கூடுதலாக அதை தொகுதி கொடுத்தாங்க அப்படின்னா எல்லா கட்சியுமே அதை எதிர்பார்ப்பாங்க. இப்போ காங்கிரஸ் வந்து கடந்த முறை 23 தொகுதி வாங்குது அப்படின்னா இந்த முறை 50 தொகுதி கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்கலாம். அது அவங்களோட விருப்பம், அபிப்பிராயம். ஆனால் அதை கொடுக்கக்கூடிய நிலைமையில் திமுக இருக்கணும்ல. எல்லா கட்சிகளுக்குமே அப்படியே டபுள் மடங்காக கேட்டாங்க அப்படின்னா திமுக ஒரு 50 சீட்டுக்குள்ளே தான் நிற்கிற மாதிரி ஒரு நிலைமை வரும். அதனால் வந்து அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து உங்களுடைய செல்வாக்கு என்ன, உங்களுடைய வாக்கு சதவீதம் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கலாம். தாவேகா கொடுக்குது அப்படின்னா தாவேகாவுக்கு வேறு வழி இல்லை. அவங்க 234 தொகுதியிலே நிற்க முடியாது, அப்படி நின்று அவங்க ஜெயிக்க முடியாது. அதனால வந்து அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துடலாம், பாதிக்கு பாதி கொடுத்துடலாம். ஒரு 117 தொகுதிகளை வந்து வேறு கட்சிகளுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்களும் இருப்பாங்க. எப்படியா இருந்தாலுமே வந்து கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு முக்கியத்துவத்தை தாவேகா கொடுக்கும், மற்றபடி யாருமே கொடுக்க முடியாது. அதிமுகவும் கொடுக்க முடியாது, திமுகவும் கொடுக்க முடியாது. அதனால் வந்து தாவேகா சைடு அவங்க போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறனால இருக்காங்க. ஆனால் திமுக கூட்டணிக்குள்ளேயும் வந்து அவங்க பெருசாக வந்து பஞ்சாயத்து பண்ணாமல் அப்படியே தாவேகா சைடு பேச்சுவார்த்தை, காங்கிரஸ் தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இவங்களுடைய காங்கிரஸோட இங்கே வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன, பஞ்சாயத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த பிரச்சனை இருக்குது. தொகுதி பங்கீடு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை உருவாகும்போது திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் வந்து ஒரு லடாய் உருவாகும். அப்போ வந்து நம்ம தாவேகோட கூட்டணி போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவோம். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருப்போம். எங்களுக்கு கூட்டணிக்கு தாவேகாவோட நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம், நாங்கள் அந்த சைடு போய்க்கிறோம். உங்களால் கொடுக்க முடியாது, அவங்களால கொடுக்க முடியும், கொடுக்குற இடத்துக்கு நாங்கள் போகிறோம். ஏன்னா இன்றைக்கி விஜய்க்கு இளைஞர்கள், பெண்கள் மாசு இருக்குது, அந்த மாசோடு சேர்ந்து நாங்களும் மாசு ஆகிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவங்க இருக்கிறாங்க. இதை வந்து தமிழக மேலிட பொறுப்பாளரான கிரீஸ் சோடங்கர் என்ன செஞ்சுருக்கிறாரு, தேசிய தலைமைக்கு இப்படி ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்குது, நமக்கான வெற்றி வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. நம்ம வந்து விஜயோட போகிறது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, நம்ம கேரளாவில் காங்கிரஸும் வளர்ச்சி பெறும், கேரளாவிலையும் விஜய்க்கு ரசிகர்கள் இருக்காங்க, கர்நாடகாவிலையும் ரசிகர் இருக்காங்க, ஆந்திராவிலையும் இருக்கிறாங்க. இப்படி எல்லா மாநிலங்கள்லேயும் விஜய்க்கு ரசிகர்கள் இருக்காங்க. நம்ம விஜயோட இங்கே மட்டும் கூட்டணி வச்சோம்னா நம்ம எல்லா மாநிலங்கள்லேயும் நமக்கான வாய்ப்புகள், வெற்றிகள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் வந்து தலைமைக்கு சொல்லியிருக்கிறாரு. தலைமை வந்து இதை பரிசீலனை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அதிமுக விமர்சனம் பண்ணார், பாஜக விமர்சனம் பண்ணார், திமுக விமர்சனம் பண்ணார். ஆனால் வந்து காங்கிரஸ் எங்கேயாவது விமர்சனம் பண்ணியிருக்கிறாரா? மாநாட்டில் பேசவே இல்லை, பேச மாட்டார். ஏன்னா அவர் காங்கிரஸோட ஒரு கூட்டணி தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தை வச்சுருக்கார். இதெல்லாம் யார் வந்து ரொம்ப ஜரூராக பண்ணுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா மிஷினரி கும்பல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சைடு வந்து தமிழக மக்களுக்கு நல்லா பண்ணுறோம், பெரும்பான்மையாக இருக்க இந்து மக்களுக்கு நாங்கள் நல்லது பண்ண போகிறோம்னு விஜய் பேசினாலும் மிஷினரி கும்பல்கள் வந்து காங்கிரஸ், தாவேகா இந்த குரூப்பை வந்து இணைக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் இறங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த மாநாடெல்லாம் முடிஞ்சிருச்சு, ரொம்ப சந்தோஷப்பட்டார் விஜய். இவ்வளோ பெரிய கும்பல், அப்பா ஒரு நாளைக்கு முன்னாடியிலேருந்து வந்து நிற்கிறானுங்களே அப்படி இப்படின்னு ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. விஜய்க்கு ஒன்றுமே செய்ய முடியல. ஆனால் இந்த சந்தோஷத்துக்கு அப்புறமா அவர் வந்து கார்லேயே வந்து சென்னைக்கு வந்து பயணம் பண்ணியிருக்கிறாரு. போகும்போதே பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து எப்படி நம்ம சுற்றுப்பயணம் போக போகிறோம், செப்டம்பர் மாதம் சுற்றுப்பயணம் போயே ஆகணும், புஷ்ல இறந்துட்டா அவர் பேசியிருக்காரு, போயே ஆகணும், நம்ம ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணணும். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த மாநாட்டுக்கு வந்து கும்பல்
இங்கே வந்து பவுன்சர்களை வச்சு நம்மளால் சமாளிக்க முடிஞ்சுது. பவுன்சர்களை தாண்டி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த ஸ்டேஜில் ரேம்ப் வாக் போகிற இடத்துலையே பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஏறிட்டானுங்க. கிரீஸ் எல்லாம் தடவி விட்டு ஏற முடியாத அளவுக்குலாம் நீங்கள் செஞ்சீங்க. ஆனால் அதையும் தாண்டி வெறித்தனமான ரசிகர்கள் இருக்காங்கள்ல, அவங்க ஏறிட்டாங்க. ஆனால் இந்த வெறித்தனமான ரசிகர்களுக்கு விஜய் என்ன முக்கியத்துவம் கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதில் ஏறினவனுங்களை பவுன்சர் தூக்கி அப்படியே போடுறார், தூக்கி கீழே போடுறானுங்க. அதை பார்க்கும்போது உயிரே போகுது. என்னடா இப்படி நடந்துக்கிறானுங்க, ஒரு பவுன்சர் இப்படி நடந்துக்கிறானுங்க. இதெல்லாம் வீடியோ வந்து சமூக வலைதளங்களில் வருது. இதெல்லாம் எடுத்தது யார்? விஜய் ரசிகர்கள் தான் எடுத்துருக்காங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் ஒருத்தன் வந்து வெறித்தனமான ரசிகனாக இருக்கிறான், அவன் ஏறுறான், ஏறினும்போது அவனை இறக்கி விட்டுங்க. அதுக்காக தூக்கி அங்கேருந்து மேலேருந்து தூக்கி கீழே போடுறீங்க. ஏதோ ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது. எதுக்கு ஏறினா அப்படிங்கிற கேள்வியை புஸ்லியான் இந்த மாதிரிலாம் கேட்க முடியாது. ஏறுவானுங்க, ஏறுவான், எல்லாம் தெரிஞ்சு தானே நீங்கள் கிரீஸ் தடவுனீங்க. கிரீஸ் தடவுனதுக்கு மேலே ஏறுறான்ல, அவனை வந்து பவுன்சர்கள் அப்படி தூக்கி போடலாமா? இதே போல் வந்து நீங்கள் இப்போ செப்டம்பர் மாதம் மக்களை சந்திக்க போகிறேன் அப்படின்னு விஜய் சொல்லிகிட்டு இருக்கார். அப்படி சந்திக்கும் போது அவர் வந்து கண்டிப்பாக வந்து இதை விட பெருமளவில் ஒவ்வொரு ஏரியாவிலையும் தொகுதியிலையும் சட்டமன்ற தொகுதிகளில் பெருமளவில் மகளிர் கும்பலே வரும். அப்போ மகளிர்கள் கட்டுக்கடங்காமல் வருவாங்க. கும்பல் அதிகமாக தான் இருக்கும், இதை விட அதிகமாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு 2 மணி நேரம் அப்படியே பிரச்சாரம் 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் பேசிட்டு போயிட்டீங்க. இதுக்கே இவ்வளோ கும்பல் வந்துருக்கு. இந்த 3/4 மணி நேரத்துக்கே நாள்லேருந்து படுத்து கிடந்தானுங்க. அந்த மாதிரி உங்களை பார்க்குற ஒரு தொண்டனை, உயிர் தொண்டனை, என் உயிர் நீங்கள் அப்படின்னு சொல்கிற நீங்கள் உங்கள் பவுன்சர்கள் வந்து தூக்கி போட்ட வீடியோக்கள்லாம் பார்த்து பவுன்சர்களை வந்து கண்டிச்சிருப்பீங்க அப்படிங்கிறது தெரியுது. இருந்தாலும் என்ன பண்ண முடியும்? இப்போ செப்டம்பர் மாதம் வந்து டூர் போட்டே ஆகணும், மக்களை சந்தித்தே ஆகணும். இனிமே மக்களை சந்தித்து மக்கள் மத்தியில் மக்கள் பிரச்சனையை பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் விஜய் வந்து பேசுனதுலே மிக குறிப்பாக பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து தவிர்த்துட்டார். அவர் அரசியல் சம்மந்தமாக எதுவுமே பேசலை. ஒரு சினிமா ஷூட்டிங் மாதிரி யாரோ எழுதி கொடுத்ததை காலையிலேருந்து அதை மனப்பாடம் பண்ணி அதை அப்படியே சினிமாவில் எப்படி ஒரு பஞ்ச் டெலிவரி டைலாக் டெலிவரி அதுபோல் வந்து டெலிவரி பண்ணிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மக்கள் பிரச்சனையை எதாவது பேசினாரா? நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ சமீபத்தில் வந்து அவர் தூய்மை பணியாளர்களை வீட்டில் கூட்டி வச்சு பேசினார். அது சம்மந்தமாக கூட திமுகவை திட்டிருக்கலாம். முதலமைச்சர் அங்கிள் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் வந்து எப்படி ஒரு முதலமைச்சர் அங்கிள்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா அது வந்து சரியில்லாத ஒரு வார்த்தை. ஏன்னா பொது வெளியில் அவர் வந்து சின்ன வயசுலேருந்து முதலமைச்சர் கூட பழக்கம் இருக்குது. அவங்க அப்பா எஸ் சந்திரசேகர் திமுகவில் தான் இருந்தார். அவர் கலைஞரை சந்திக்க போவார், கூட்டிகிட்டு போயிருக்கலாம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா முதலமைச்சரை வந்து சந்திச்சிருக்கலாம். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போல்லாம் வந்து அவர் வந்து அங்கிள் அப்படின்னு கூப்பிட்டுருக்கலாம். அந்த வார்த்தையை வந்து பொதுவெளியில் இன்றைக்கி ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து அவர் பேசும்போது அங்கிள் அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தை இருக்குல்ல, அந்த தோனி இருக்குல்ல, அது வந்து அசிங்கமாக இருக்குது. ஒரு கட்சி தலைவர் வந்து இப்படியெல்லாம் பேசக்கூடாது, இப்படி பேசுகிறது அநாகரியம். சொந்தமாக இருந்தால் நீங்கள் சொந்தத்துக்குள்ளே பேசிக்கங்க, இல்லை வாய் தவறி வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட அதை வந்து பேசும்போது கூட அங்கிள் உங்களுக்கு இந்த சத்தம் கேட்கலையா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுனதெல்லாம் திமுக வந்து பெருசாக ரசிக்கவே இல்லை. ஆனால் வந்து திமுகவில் வந்து அமைச்சர் நேரெல்லாம் வந்து சொல்லும்போது கூட அவர் வந்து அரசியலில் முதிர்ச்சி இல்லை, அரசியலில் என்ன அவருக்கு பெருசாக தெரியும், அரசியல் நாகரிகமே தெரியாமல் பேசுகிறாரு. அவரெல்லாம் வந்து நேற்று கட்சி ஆரம்பிச்சுட்டு இன்றைக்கி முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறார். 40 வருஷம் அனுபவம் உள்ளவர், அரசியல் அனுபவம் உள்ளவர், அவரை பார்த்து இப்படியெல்லாம் பேசுகிறது அநாகரிகமான ஒரு செயல் அப்படின்னு சொல்லி அமைச்சர் நேரு பேசியிருந்தார். அதை தாண்டி பார்த்திங்கன்னா இவர் தான் நம்ம அண்ணாமலை தான் இது பேசும்போது அவர் வந்து பாஜகவையும் பாசிச பாஜக அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். இது வந்து தப்பு இல்லையா? பாசிச பாஜகனா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து அண்ணாமலை கேட்டிருந்தார். அண்ணாமலை வந்து அது இல்லாமல் விஜயை பற்றி பேசும்போது கூட தாய்மாமன் அப்படின்னு சொல்கிறார். 50 ஆண்டுகாலமாக தாய்மாமன் எங்கே இருந்தார்? எங்கே இருந்தீங்க நீங்கள்? இப்போ எல்லா பெண்களுக்கும் வந்து நான் தான் தாய்மாமன் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, தாய்மாமனாக இருந்து நீங்கள் என்ன சீர் செஞ்சுருக்கிறீங்க? இல்லை அட்லீஸ்ட் சினிமா டிக்கெட்டாவது பெண்களுக்கு இலவசம் அப்படின்னு கொடுத்துருக்கீங்களா? இப்போ ஜனநாயகம் படம் வரப்போகுது, பெண்களுக்கு இலவசம். நான் வந்து அந்த பெண்களுக்கு எல்லாத்துக்குமே நான் தாய்மாமன், இந்த ஜனநாயகம் டிக்கெட் வந்து உங்களுக்கெல்லாம் ஃப்ரீ எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லுவாரா? அதெல்லாம் சொல்ல மாட்டார். இவர் வந்து புதுசாக அரசியல் கட்சி தொடங்குறவங்களுக்கு வந்து தொடங்க, இது ஜனநாயக நாடு, நீங்கள் யார் வேணாலும் அரசியல் கட்சி தொடங்கலாம், அரசியலில் வந்து நீங்கள் பயணம் பண்ணலாம், இதெல்லாம் வந்து தேவை. ஆனால் பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும். ஒரு கட்சி ஒரு தலைவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு முதலமைச்சர் இருக்கார், அவர் வந்து அங்கிள் அப்படின்னு சொல்லும்போது இவருக்குமே வயசு 52 ஆகுது. இவரை வந்து பூமர் அங்கிள்னு சொன்னால் இவர் ஏற்றுக்குவாரா? இவங்க கட்சி தொண்டர்கள் ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு அண்ணாமலை ஒரு கேள்வி கேட்குறாரு.
2வது பிரதமர் மோடியை வந்து அவர் ஃபுல் பேரை வந்து சொல்கிறாரு. அது வந்து பிரச்சனை கிடையாது. அதுதான் அவர் பேர், அது சொல்லட்டும், அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இவருடைய முழு பேரை இவர் சொல்கிறாரா? ஜோசப் விஜய்னு சொல்கிறாரா? அதை ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? அப்போ இங்கேயே வந்து அவர் வந்து அரசியலில் வந்து உண்மைத்தன்மை இல்லாமல் தானே இருக்கிறாரு. நல்லவனா கெட்டவனான்னு பார்க்காதீங்க, அவன் உண்மையானவனா பாருங்கள். வேட்பாளரை உண்மையானவன் பார்த்து அவனுக்கு ஓட்டு போடுங்க. நான் நிறுத்த போகிறது நல்லவனா கெட்டவனா இல்லை, அவன் உண்மையாக இருக்கிறவனா பார்த்து தான் நான் வேட்பாளராக நிறுத்துவேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் இவருடைய அடிப்படையே தப்பாக இருக்குதே. இவர் வந்து ஜோசப் விஜய் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஓப்பனாக சொல்கிறதுக்கு பயப்படுறாரு. ஏன் பயப்படுறாரு? இவர் வந்து கிறிஸ்தவர் தானே, இவர் ஏன் சொல்கிறதுக்கு பயப்படுறாரு? இங்கே வந்து என்னென்னா சிறுபான்மையினர், இஸ்லாமியர் இதை மட்டும் கையில் எடுக்கிறாரு. கிறிஸ்தவ மதத்தை எடுக்கவே இல்லை. கிறிஸ்தவர்களை பற்றி அவர் பேசவே விரும்பலை. அவருக்கு தெரியும், அவருக்கு பின்னாடி இருந்து இயக்கிறவங்க எல்லாமே அவங்க தான். அவங்களுக்கு வந்து அவங்கள பற்றி நம்ம பேசினோம்னா மக்கள் வந்து அதை கையில் பிடிச்சிக்குவாங்க, அப்புறமா அது நமக்கு மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்து ஆகிடும் அப்படிங்கிற ஒரு பயமே அவருக்கு வந்துச்சு. இதை தான் வந்து அவர் சொல்கிறாரு. பாசிச கட்சி அப்படின்னு பாஜகவை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த கட்சி இப்படி பாசிச கட்சி அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு தொண்டனாக பாஜகவில் இருக்கிறேன். பாஜகவில் ஒரு தொண்டனாக இருக்கிறதுக்கு எனக்கு வந்து பல விஷயங்களை நான் இழந்துட்டேன் ஒரு தொண்டனாக இருக்கிறனால. ஆனால் எங்களுக்கு ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்குதா பாஜக மூலமாக? ஏதாவது ஒரு கான்ட்ராக்டு இல்லை வந்து திமுக வந்து நீங்கள் பாஜகவில் இருக்கிறீங்க, இந்தாங்க பிடிங்க, ஒரு கான்ட்ராக்ட் எடுத்துக்கங்க, சம்பாதிங்க அப்படின்னு நான் சொல்கிறாங்க. யாருமே சொல்கிறது இல்லையே. எங்களுக்கு கட்சியோட கொள்கை பிடிச்சிருக்கு, பாஜக கட்சியோட கொள்கை பிடிச்சிருக்கு. அந்த கொள்கை சம்மந்தமாக நாங்கள் நடக்கிறோம். எங்கள் கட்சியை எங்களுக்கு முன்னாடி நீங்கள் திட்டும்போது ஒரு சாதாரண தொண்டனாக என்னால் அதை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. பாசிசம்னா என்ன நீங்கள் சொல்லுங்கள், அதை சொல்லுங்கள். விஜய் வந்து இதோட கண்ணியத்தோடு பேசுகிறதுக்கு கற்றுக்கணும். விஜய் இப்படியே தொடர்ந்து பேசினார் அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து அதுக்கான ஒரு பதிலடியை கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னம்னா, ஒரு கும்பலை பார்க்குறோம் அப்படின்னம்னா, அங்கே அந்த சமயத்தில் தான் ஒரு நிதானம் வரணும். அதை விட்டுட்டு அந்த இடத்துல அந்த கும்பலை பார்த்தோன்னா ஆவேசப்பட்டுக்கிட்டு அப்படியே அந்த கும்பலை திருப்திப்படுத்துறதுக்காக நம்ம பேசுகிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது அநாகரிகமான ஒரு விஷயம். ஒரு கட்சி தலைவர் அப்படின்னா தலையில் துண்டு கட்டிட்டு போகிறது அது சினிமாவுக்கு சரியாக இருக்கும். ஒரு தலைமை பண்போடு இருக்கிறவனுக்கு அப்படியெல்லாம் செய்கிறது நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ முதலமைச்சருக்கும் உங்களுக்கும் 1008 கருத்து வேறுபாடு இருக்கலாம். முதலமைச்சர் வந்து சட்டம் ஒழுங்கில் வந்து தவறி இருக்கலாம், இல்லை வந்து கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இருந்திருக்கலாம். ஒரு 1008 கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கும் இது முதலமைச்சருக்குமே இருக்கலாம். நீங்கள் ஒரு பொது மேடையில் பேசும்போது முதலமைச்சர் அங்கிள் அப்படின்னு பேசுகிறது நல்லா இது கிடையாது. இது சினிமாவுக்கு வேணால் நல்லாயிருக்கும். சினிமாவில் வேணால் நீங்கள் இப்படி பஞ்சு பேசும்போது விசில் அடிப்பாங்க, அதை ஏற்றுக்குவாங்க. ஆனால் நிஜ வாழ்க்கையில் தொண்டர்கள் மத்தியில் பேசும்போது மற்றவங்களுக்கான ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லியிருக்கிறார். சரி, திமுக தரப்புலேயும் வந்து இதை பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா தலைமை வந்து அவர் சின்ன வயசுலேருந்தே முதலமைச்சரை பார்த்துருக்கிறாரு, முதலமைச்சரை சந்திக்க வாய்ப்பு இருந்ததுக்கு. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பேசும்போதெல்லாம் அங்கிள்னு பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருந்திருக்கு. அதே மனசில் வந்து பதிஞ்சிருக்கலாம். ஏன்னா அவர் வந்து நிறைய விஷயங்களில் வந்து அவருடைய வார்த்தைகள் வந்து தவறுச்சு. இப்போ வந்து எந்த கட்சியுமே செய்யலை, நீ என்னத்துக்கு ஹேருக்கு அப்படிங்கிறார், மசருக்கு அப்படிங்கிற வார்த்தையை தான் அவர் வந்து உபயோகப்படுத்துகிறார். அப்புறம் டக்குன்னு உஷாராயிட்டார், நிதானத்துக்கு வந்துட்டு ஐயோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். நீ என்னத்துக்கு வந்த, நீ என்ன இங்கே வந்து மசரு பிடுங்க போகிற அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் இந்த இடத்துல கேட்க வந்தார். டக்குன்னு உடனே என்ன செஞ்சிட்டாரு, நான் வந்து மக்களுக்கு என்ன தேவையோ என்ன இது பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக செய்வேன், நான் அதை செய்வேன் இதை செய்வேன் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அதெல்லாம் சொல்ல விரும்பலை. மக்களுக்கு என்ன தேவை அந்த தேவையை வந்து நான் பூர்த்தி செய்வேன், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவர் சிம்பிளாக முடிச்சிட்டார். இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அடுத்த ஸ்டெப்புக்கு அடுத்த அரசியலுக்கு ஒரு நகர்ந்து தான் ஆகணும். இன்னும் 8 மாதம் தான் இருக்குது. அதனால் வந்து விஜய் வந்து இப்போ சுற்றுப்பயணம் போகிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறார். சுற்றுப்பயணம் கண்டிப்பாக போய் தான் ஆகணும். செப்டம்பர் மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். எல்லாருமே நீங்கள் அதுக்கு வந்து ஏற்பாடுகளை பண்ணிடுங்க. ஆனால் அங்கே வந்து பவுன்சர்களை வச்சு நம்ம கும்பலை வந்து சமாளிக்க முடியாது. அதனால் என்ன பண்ண முடியும், அந்தந்த ஏரியாக்களில் இருக்கிற நிர்வாகிகளை வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, பார்க்கலாம் என்னவோ நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. திமுகவும் சரி, உளவுத்துறையும் சரி, மத்திய உளவுத்துறையும் சரி, இப்போ வந்து விஜய் மாநாட்டுக்கு ஒரு கும்பல் வந்திருக்கு. இந்த கும்பல் எப்படி வந்தது, அதை தாண்டி இந்த மாநாடு நடத்துறதுக்கு விஜய்க்கு எப்படி வந்து பணம் வந்தது, அவ்வளோதான். இது சம்மந்தமாக தான் இப்போ விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் திமுக தரப்பில் என்னடா அது கொஞ்சம் கூட செலவே பண்ணாமல் இவ்வளோ பெரிய கும்பலை காட்டியிருக்காங்க அப்படின்னா விஜய் உண்மையிலே மாஸ் தான் இருக்குது, எப்படி இளைஞர்கள் கூட்டம் இவ்வளோ கும்பல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி திமுக தரப்பில் ஒரு அப்செட்டில் இருக்கிறாங்க.
அதுதான் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. பார்க்கலாம். நேற்று அமித்ஷா கூட பூத் கமிட்டி மாநாட்டுக்கு வந்தார். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே அண்ணாமலையை வந்து நைனா நாகேந்திரன் மூலமாக அண்ணாமலையை ஆஃப் பண்ணிட்டாங்க. அண்ணாமலை வந்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குவோம் அப்படிங்கிற மாதிரி பேச வச்சுட்டாங்க. ஏன்னா எதுக்கு தேவையில்லாமல் இப்போ கூட்டணி தொடர்புக்குள்ளே கூட்டணி கட்சிக்குள்ளே ஒரு பஞ்சாயத்தை உருவாக்கிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அண்ணாமலை வாயிலிருந்து அந்த வார்த்தையை விடுங்க அப்படிங்கிற மாதிரி கெஞ்சி கூத்தாடி அண்ணாமலையும் பேச வச்சுட்டாங்க. அண்ணாமலைக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது. எப்பயுமே வந்து ஒருத்தரை வந்து இன்றைக்கி அவரை வந்து இவ்வளவு கட்டுப்படுத்தி இவ்வளவு கேவலமாக நடத்துகிறது ஒரு விஷயம் வந்து பாஜகவுக்குள்ளே அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு இப்போ சுத்தமாக பிடிக்கவே இல்லை. என்ன இப்படி பண்ணுறாங்க? அண்ணாமலையை சுயமாக விடுங்க. அவர் சுயம் அது. அது வந்து அவர் வந்து அவராகவே செயல்பட விட்டாலே போதும். ஆனால் அவரை வந்து கட்டுப்படுத்தி நீங்கள் திரும்ப திரும்ப கூட்டணிக்குள்ளே பிளவு வருது உங்களால் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஏற்றுக்கவே முடியாது. நீங்கள் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவரும் போய் தொலைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குவோம் அப்படின்னு சொன்னார். ஆனால் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி பேச்சை எங்கேயுமே பேசவே இல்லை. அதுதான் மிகப்பெரிய ஒரு கொடுமையே. அவர் வந்து சோனியா காந்தி அவருடைய மகன் ராகுல் காந்தியை பிரதமராகணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த ஆசை நிறைவேறாது அப்படின்னு சொன்னார். அதை தாண்டி பார்த்திங்கன்னா அடுத்து ஸ்டாலின் வந்து அவருடைய பையனை உதயநிதியை வந்து முதலமைச்சராக்கணும்னு ஆசைப்பட்றாரு. இது ரெண்டுமே நடக்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது, நடக்காது. மக்களும் வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். ஏன் இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலினை வந்து பேசுகிறதுக்கு அவசியமே இல்லை. இன்றைக்கி அவர் வந்தது பாஜகவோட பூத்து கமிட்டி. அவர் வந்து அதை வந்து பெருசாக பேச வேண்டிய அவசியமே இல்லை. உதயநிதியை பற்றி பேச வேண்டியது இல்லையே. திமுக வெளியேற்றுவேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். முதலமைச்சராக வந்து திரும்பவும் ஸ்டாலின் வரமாட்டார் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. உதயநிதியை முதலமைச்சராக்க பார்க்குறாரு, அதனால் உதயநிதி முதலமைச்சராக முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ரூட்டு மாறுறாங்களோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தோண ஆரம்பிச்சிருச்சு. பாஜக அதிமுக கூட்டணியை 2026 ஜெயிக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட்டே இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இங்கே செயல்படக்கூடிய நபர்கள் யாருமே பெருசாக இல்லை. ஆனால் அங்கே கூட்டணி பலம் இருக்குது. ரெண்டாவது விஜய் அப்படிங்கிறது வராரு. இப்படி நிறைய விஷயங்கள் வந்து வருது. அதனால் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒன்றும் சாத்தியப்படாது. அமித்ஷாவோட பேச்சு வந்து கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லி திமுக கண்டிச்சிட்டு இருக்காங்க. அது ஒரு சைடு போயிட்டே இருக்குது. எதுக்காக திமுக அமித்ஷா வந்து இப்படி பேசினார் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஏதாவது சொல்லியிருப்பார். அமித்ஷாவும் வந்து இந்த தடவை பேசும்போது கூட எடப்பாடி பழனிசாமியை கூட்டணி கட்சியோட முதலமைச்சர் அப்படின்னு சொல்லவே இல்லை. எடப்பாடி பழனிசாமியை பற்றி அமித்ஷா பேசவே மாட்டேங்கிறாரு. ஆனால் அமித்ஷா சொன்னாருன்னு எடப்பாடி பழனிசாமி தரப்புலேருந்து உதயகுமார் கூட நேற்று பேசிகிட்டு இருக்கிறார். இப்படி எல்லாருமே வந்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளர்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் 8 மாதம் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி என்ன கிருத்துருவ வேலையெல்லாம் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்த்துட்டு தான் அப்புறமா அதிமுக பாஜக கூட்டணி ஒரு இன்னும் வர கூட்டணிகள் எல்லா கட்சிகளும் வரும். வந்த பிறகு தான் இந்த மாதிரி பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இப்போ டிடிவி தினகரனும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவருக்கும் வந்து அதில் அதிருப்தி இருந்துக்கிட்டே இருக்குது. அவருக்கும் வந்து சொன்ன ஒரு விஷயம் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் அது தேர்தலெல்லாம் முடிஞ்ச பிறகு எடப்பாடி பழனிசாமி தான் தேர்வு பண்ணப்படும் அப்படின்னு இருந்தால் பண்ணலாம். ஆனால் கூட்டணி கட்சிகளோட ஆதரவோடு பார்த்திங்கன்னா யார் முதலமைச்சர் வேட்பாளர்னு வெற்றி பெற்ற பிறகு தான் முடிவு பண்ண முடியும். அது இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரன் கூட்டணிக்குள்ளே இருக்கிறாரா அப்படிங்கிற டவுட் இருக்குது. அது இல்லாமல் அதிமுக பாஜக கூட்டணியில் இல்லை, பாஜகவோட கூட்டணியில் வேணால் அவர் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். இதெல்லாம் வந்து ஏற்கனவே ஓபிஎஸ் வெளியே போயிட்டார். அதிலே தென் மாவட்டங்களில் அடி வாங்கிடும் அப்படிங்கிறது பாஜகவுக்கு நல்லா தெரியுது. ஓபிஎஸ்ஸை சமாதானப்படுத்த வேண்டிய இடத்துல பாஜக இருக்குது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஸை சமாதானப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, ஓபிஎஸ் தேவையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவர் பேசிகிட்டு இருக்கார். இந்த மாதிரி சூழ்நிலையில் டிடிவி தினகரன் வந்து ரொம்ப அதிருப்தியில் இருந்துகிட்டு இருக்கார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளே அவருக்குமே அதிருப்திகள் அதிகமாக இருக்குது. அவருமே அந்த கூட்டணியை விட்டு வெளியே வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இவங்க கூட்டணியை விட்டு வெளியே வந்து என்ன பண்ண போகிறாரு, யாரோட கூட்டணி வைக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. விஜய் தான் கூட்டணிக்குள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு. வாங்க கூட்டணிக்குள்ளே பார்த்துக்குவோம் ஒரு இது அப்படின்னு. இந்த மாநாடெல்லாம் பார்த்தாச்சு. கும்பல் பெருமளவில் காசு கொடுக்காமல் கும்பல் சேர்த்துருக்கிறார் விஜய் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து ஒரு 18% வாக்குகளை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் முதல் தேர்தலே கூட்டணி வைக்கிறதுக்கு நான் தயார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. நான் விஜய் தலைமையில் தான் கூட்டணி அப்படிங்கிறத உறுதியாக சொல்லிட்டாரு. இந்த மாதிரி சூழ்நிலையில் டிடிவி தினகரன் வந்து இந்த சைடு கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகிட்டு தான் இருக்குது அதிகமாக அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி பார்த்திங்கன்னா
ஓபிஎஸ் என்ன பண்ண போகிறாரு? அவர் வந்து அதிமுக உரிமை மீட்பு தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படின்னு ஒரு இயக்கத்தை வச்சுருக்கிறார். இது வந்து ரிஜிஸ்டர் பண்ணல. தேர்தல் சமயத்தில் இவருக்கான நெருக்கடிகள் அதிகமாக இருக்கும். சுயேட்சை அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையும் ஓபிஎஸ் தரப்பில் ஓடி இப்போ டிடிவி தினகரனோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அப்படி நடத்துனதில் பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன், ஓபிஎஸ் 2 பேருமே ஒருங்கிணைஞ்சு அவங்க வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அந்த குக்கர் சின்னத்திலே நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா பேச்சுவார்த்தை அப்படி தான் நடத்தியிருக்கிறாங்க. இனிமேல் நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியில் கூட்டணி வைக்கிறதுக்கு வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வந்து டிவிகேவோட கூட்டணி வைப்போம், தாவேகாவோட கூட்டணி வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா தாவேகாவோட கூட்டணி வைக்கிறதுக்கு காங்கிரஸ், டிடிவி, ஓபிஎஸ் இவங்க எல்லாமே இப்போ ஓகே. இன்னும் போக போக இன்னும் தேர்தல் நெருக்கத்தில் ஓரளவுக்கு வலுவான ஒரு கூட்டணியை ஏற்படுத்துவார். விஜய் மாநாட்டில் சொன்னார்ல, இந்த தேர்தல் 2026 தேர்தல் வந்து டிவிகேக்கும் டிஎம்கேக்கு தான் அப்படின்னு. அது வந்து சாத்தியப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ டிடிவி தினகரனுக்கும் திமுக வந்து திரும்பவும் ஆட்சி அமைக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு தெளிவாக இருக்கிறாரு. அதே போல் அண்ணாமலையும் அப்படி தான் இருக்கிறாரு. ஆனால் பாஜக கூட்டணிக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தமான வலுவான ஒரு கூட்டணி எதுவுமே இல்லை. எடப்பாடி பழனிசாமி வந்து 4வது இடத்துக்கு தான் அதிமுக பாஜக கூட்டணி போகும் அப்படின்னு அண்ணாமலை சொன்ன அந்த கருத்து இருக்குல்ல, அது உண்மையாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நேற்று அரசியலில் நடந்த சில முக்கியமான நிகழ்வுகள். இந்த அரசியல் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். 2வது நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெருமளவில் ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.